அனைவருக்கும் என் இனிய வணக்கம். தொடர்ந்து நம்ம விரதங்களில் சஷ்டி திதியில் செய்யப்படும் விரதங்கள் பார்ப்போம். கார்த்திகை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரும் சஷ்டியில் தொடங்கப்படும் இவ்விரதத்தில் பகவானுக்கு ஆக்கியம் முதலான உபசாரங்கள் செய்ய வேண்டும். விரதம் இருப்பவன் அன்று பழத்தை மட்டுமே ஆகாரமாக கொள்ள வேண்டும். அடுத்த விரதம் ஸ்கந்த சஷ்டி. தேவசேனாதிபதியான கந்த பெருமானை குறித்து செய்யப்படும் இவ்விரதம் புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு பின்னர் வரும் சஷ்டியில் தொடங்க வேண்டும். கிருஷ்ண சஷ்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இவ்விரதம் மாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அடுத்த சஷ்டியில் தொடங்கப்பட வேண்டும். விரதம் இருப்பவன் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருக்க வேண்டும். இந்த விரதம் ஒருவனுக்கு செழிப்பான வாழ்க்கையும் மகிழ்ச்சியையும் தரும். சில சமயங்களில் நம்ம வாழ்க்கை ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் போயிட்டுருக்கோம். எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிட்டாலும் நம்மளுடைய கர்மா நம்மளை ஒரு செழிப்பான வாழ்க்கை நமக்கு கொடுக்காம நம்மளை ஒரு தடங்களாகவே நம்மளை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான இருப்பவர்கள் இந்த விரதங்களை கடைபிடிக்கலாம். இது என்ன உபவாசம் இருப்பது தான் இருக்குது, மற்றபடி ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் இதில் குறிப்பிடலை. அப்போ சஷ்டியில் விரதம் இருப்பது என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதிலே குறிப்பான சில மாதங்களில் வரும் சஷ்டிக்கு இவர்கள் விசேஷமான இந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இந்த உபவாசமே முக்கியமாக செழிப்பான வாழ்க்கை வாழ்வதற்காகவே, தரித்திர வாழ்க்கையை விட்டு நம்ம விலகி ஒரு செழிப்பான வாழ்க்கையில் இந்த சஷ்டி விரதம் இருப்பதின் மூலியமாக நமக்கு கிடைக்கும் என்றால் நாம் தாராளமாக செய்யலாம் அல்லவா? அடுத்த விரதத்தை பார்ப்போம். சப்தமி திதியில் செய்யப்படும் விரதங்களை கொஞ்சம் பார்ப்போம். நமக்கு ஏற்ற எல்லோரும் சாதாரண மக்களும் செய்யக்கூடிய விரதங்களை நாம் இங்கே குறிப்பிட்டு பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.